Hello friends, welcome to Kamalis Diary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே அவகேடோ ஹேர் மாஸ்க் தென் ஆலோவேரா ஹேர் மாஸ்க் போட்டிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்குற ஹேர் மாஸ்க் வந்து எக் ஹேர் மாஸ்க். ஸோ எக் வச்சு நான் ஒரு ஹேர் பேக் போட போகிறேன். எப்போவுமே ஒரு பொருளை வந்து நீங்கள் ஹேர் பேக் போடணுன்னா அதோடு சேர்த்து 2-3 ஆயிலும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் நான் இது கூட சேர்த்து என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எக் மாஸ்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எக் மாஸ்க் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தனியாக பண்ணணுன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக் மாஸ்க் பண்ணுறப்ப நான் ஒயிட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவேன். ஸோ எக் ஒயிட் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஐலைனர் போட்டு மட்டும்தான் வச்சுட்டு வந்தேன். தனியாக நம்ம வந்து எக் மாஸ்க் போடணும், ஒயிட் மாஸ்க் வந்து போடணுன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி தலைக்கு தடவுறப்பயே ஃபேஸ்க்கும் வந்து ஏதாவது மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா முடியோடு சேர்த்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எந்த மாஸ்க் தடவுறதுனாலும் இந்த மாதிரி உங்களோட கழுத்து பகுதியெல்லாம் வந்து நீங்கள் கவனித்து போடணும். ஸோ உங்களோட கழுத்து உங்களுக்கு ஏஜ் 30-35 மேலே போகிறப்ப உங்களோட கழுத்தையும் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததாக எக் மாஸ்க் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக் மாஸ்க்கு ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்பயே ஒயிட்டை தனியாக எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்லேட் போடுறப்ப ஜஸ்ட் அதில் ஓட்லேயே இருக்கும், பாதியில் நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எக் மாஸ்க் வந்து நான் ஆல்மண்ட் ஆயிலும் கேஸ்டர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆயில் அவைலபிளோ, சப்போஸ் உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட் எவர் உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ஹேருக்கு வந்து ஹேரோட எசென்ஷியல் ஆயில்னால், அதாவது ஹேர் க்ரோத்துக்கும் சரி உங்களோட ஹேர் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் எந்தெந்த ஆயில் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து படிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ எதெல்லாம் வந்து உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறது வந்து என்னோடய ஹேர் க்ரோத்துக்கோசரம். ஸோ உங்களுக்கு வந்து எக் மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ஷைனிங்காகவும் இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும், அதே மாதிரி ஹேர் லாஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஸ்மெல் அடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிக்கும். ஏன்னா முட்டை மஞ்சக்கருவோடு நம்ம போடுறோம். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாஸ்க் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்புக்கு தான் வந்து வேணும்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக ஸ்கேல்ப்பு தாங்க கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸ்கேல்ப்பில் எல்லா ஏரியாவும் இது வந்து கையில் ஒழுவுமா தடவரப்போனா டக்குன்னு இப்படி எடுத்துகிட்டு இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். மூணு முட்டை போட்டால் எனக்கு ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்ட்டு நான் 2 மட்டும் போட்டிருக்கேன். இது பத்துமா?
இப்போ இந்த சைடுக்கு ஃபஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒழுகாது. இப்போ நான் அப்ளை பண்ண வரைக்கும் கீழே ஒரு சொட்டு கூட விழலை. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உண்மையிலேயே இந்த லாக்டவுன் வந்து என்னோடய ஹேரை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய டைம் கிடைக்குது, இல்லாட்டி டைமே கிடைக்காது சுத்தமாக. இனிஷியலாக பிகினிங்கில் இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் லாங் ஹேர் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. இல்லாட்டி அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது லாங் ஹேர் இல்லாமல் யாருக்காவது புதுசாக லாங் ஹேராக இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு, லாங் ஹேர் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு பார்த்தாலும் இந்த வீடியோ வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் லாங் ஹேராக இருக்கப்போ அப்ளை பண்ணப்போ நானே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது தான். ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெயினாக ஸ்கேல்ப்பு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்கு வந்து ப்ரோட்டீன், ஆல்மண்ட் ஆயிலில் வந்து விட்டமின் இ இருக்குது உங்களுக்கு. ஸோ கேஸ்டர் ஆயில் நார்மலாகவே வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து கிட்ஸுக்கெலாம் அப்ளை பண்ண. நான் வந்து இது ஹேர் பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குதுன்னு. ஸோ எப்படி இருக்குதுன்னு நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஹேரோட ஷைனிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சேனலில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ நான் அதை தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் வந்து ஹேர் சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் திருப்பி வந்து என்னோடய ஹேர் வந்து நான் க்ரோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோஸில் என்னென்னலாம் போட்டிருக்கேனோ நான் அதை தான் பண்ணினேன் அப்படிங்கிறது அர்த்தம். ப்ளஸ் நம்மளோட பாடி ஜீன் தானே வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு முடி வளர்கிற அந்த ஜீன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லாங் ஹேர் நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலைனாலும் வளரதான் செய்யும். இருந்தாலும் எனக்கும் நிறைய கொட்டுச்சு. கொட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் காப்பாற்றின முடியுங்க. மாஸ்க், ஹேர் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவைலாம் இல்லைங்க. எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ, எப்போ நமக்கு கன்வீனியண்ட்டாக இன்க்ரீடியண்ட்லாம் அவைலபிளாக இருக்கோ நம்ம அப்போ போட வேண்டியது தான். அதனால் எந்த ஹார்மும் கிடையாது. ஸோ ஒரு வாரத்துக்கு 2 தடவை போட்டிங்கனாலும் உங்கள் முடிக்கு நல்லது தான் 2 தடவை போடுறதுனால. போட்டு ஸோ நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து எக் ஒயிட்டும், தலைக்கு வந்து எக் மாஸ்க் வித் ஆல்மண்ட் கேஸ்டர் ஆயில் போட்டிருக்கேங்க. ஸோ நான் வந்து இதை ஒரு 1/2 hour வந்து சோக் பண்ண போகிறேன். ஸோ 1/2 hour பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தலைக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு பண்ண போகிறேன். நான் ஷாம்பு பண்ணிவிட்டு வந்துட்டு என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஷாம்பு பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதை காட்டுறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. பாருங்கள் ஹேர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. எந்த மாஸ்க் போட்டாலும் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியுங்க. அதுக்குன்னு மாஸ்க் போட்ட அடுத்த நாளே நமக்கு முடி கடகடன்னு வளராது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நம்ம வந்து இதை ப்ராப்பராக கண்டினியூவாக பண்ணிட்டு வரப்போ நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ஹேர் க்ரோத்துக்கான மாஸ்க். ஹேர் க்ரோத் ஆகும். ஏன்னா நம்ம வந்து கேஸ்டர் ஆயில்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க ஏன் நான் நிறைய கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னு. கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் அந்த பிசுபிசுப்புக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணவே மாட்டோம் எது கூடயும். அதனால் இந்த மாதிரி மாஸ்க் கூட நான் எல்லா மாஸ்க்கு கூடயுமே ஹேர் க்ரோத்துக்குன்னு நான் வந்து கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாஸ்க் வந்து
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே அவகேடோ மாஸ்க்கும் அலோவேரா மாஸ்க்கும் போட்டிருக்கேன். அதுக்கான கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ் வந்து எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து யூஎஸில் உள்ளவங்க வந்து முடி கொட்டுது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்க் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் ஹேருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடர்த்தியுமே நல்லா தெரியும். ஹேர் நீளமாக இருக்கிறதும் இல்லாமல் அடர்த்தியாக இருக்குது. ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக என்னோடய ஹேர் வந்து ஹேர் டொனேஷனுக்கு அப்புறம் கட் பண்ணதுக்கு அப்புறமே நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், இல்லை மெசேஜ் ஆர் மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, bye bye. Thanks for watching.